I guess Rebel Moon Part 2 The Scaregiver மூவிக்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு குட் ஃபிலிம். நெட்ஃபிளிக்ஸ்க்காகவே நம்ம ஜாக் ஸ்னைடர் ஒரு கட் பண்ணி கொடுத்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு அவர் ரிலீஸ் பண்ணிருக்க ரெண்டு பாட்டுக்குமே தனியா டைரக்டர்ஸ் கட் இருக்கு. ஆர் ரேட்டடும் பிளஸ் டியூரேஷன் கூட உள்ள படம். அந்த படத்தை நான் அவளை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த நெட்ஃபிளிக்ஸ் கட் வந்து ஒரு நல்ல படம், ஆனா ரொம்ப மாஸ்டர் பீஸ் பெஸ்ட்னு சொல்லிட முடியாது. எனக்கு குறைகள் நிறைய இருக்கு. சரி படம் எப்படி இருக்குன்றத ரிவ்யூல பார்ப்போங்க. மூட ஸ்டோரி என்ன இருக்குன்னா, போன படத்துல சித்த அட்மிரல் நோபல் வில்லன் அந்த பாட்டு உயிரோட ஒரு மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவன் பேர் ரிட்டர்ன் வந்துட்டான். ஆனா நம்ம ஹீரோயின் கோராவோட டீமுக்கு அது தெரியாது. அவங்க திருப்பி அவங்களோட பிளான்ட்டுக்கு வந்துடுறாங்க. வில்லனை கொண்டு தான் நினைச்சவங்க ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. இங்க இருக்க தானியங்களை கலெக்ட் பண்ணிட்டு போறதுக்கு அட்மிரலோட சோல்ஜர்ஸ் கண்டிப்பா இங்க வருவாங்க. அவங்க எப்படி தானியம் எடுக்கிறதுக்கு கம்மியான பஸ் அனுப்புவாங்க. எல்லாரையும் கொண்டுலான்னு இவங்க ஒரு பிளான் போடுறாங்க. இந்த கிராமே ஒரு சின்ன வார்க்கு தயாராகிறாங்க. ஆனா டுஸ்டே அட்மிரல் நோபல் திருப்பி உயிரோட வந்து தெரியாது இவங்களுக்கு. அவன் ஒரு பிளானோட வரான். இப்போதைக்கு சின்ன வாரம் ஒரு மிகப்பெரிய வாரம் மாறுது. இந்த வாரில் யார் ஜெயிக்க போறா அதான் இந்த படத்தோட கதை. ரெபல் மூன் யூனிவர்ஸ் ஒரு மிகப்பெரிய பிரான்சைஸா நம்ம ஜாக் ஸ்னைடர் பில்ட் பண்ண நினைக்கிறாரு. அதுக்கு இந்த ரெண்டு படங்களும் ஒரு விதையா அமைஞ்சிருக்கு, இல்ல ஒரு ஃபவுண்டேஷன் சொல்லலாம். அப்படியே பாசிட்டிவ் பாயிண்ட் சைடு வந்தோம்னா நம்ம ஜாக் ஸ்னைடரோட அந்த டச்சான சினிமாட்டோகிராஃபி பயங்கரமா இருக்கு. அதே பேர் ஸ்னைடர் படங்களை பெஸ்டா இருக்கும், இந்த படத்துல பெஸ்டா இருக்கு. ரெண்டாவது இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே ரியலிஸ்டிக்காவே இருந்துச்சு. மூணாவது இந்த மூவில நடிச்ச எல்லா ஆக்டர்ஸுமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. ரைட்டிங் இந்த படத்துல நிறைய கேரக்டர்ஸ் ஒழுங்கா எழுதல, இருந்தாலும் இருக்கிற ரைட்டிங்ல இருக்கிற ஸ்கோப்ல அந்த ஆக்டர்ஸ் அவங்க கேரக்டர்ல பெஸ்டா நடிச்சிருந்தாங்க. எக்ஸாம்பிள் டைட்டஸோட ரைட்டிங் நல்லா இருந்துச்சு, கோரோட ரைட்டிங்மே நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவங்க அந்த ஸ்டோரியோட ப்ரோட்டகனிஸ்டா இருக்காங்க. அதே நெமிசிஸ்க்கு ரைட்டிங் வந்து வேல்யூ இல்லாம அதை சீக்கிரமே கொண்டுட்டாங்க. அது ஒரு நல்ல பெஸ்டான கேரக்டர் எனக்கு தெரிஞ்சது. அந்த கேரக்டருக்கு வேல்யூ இல்லாம அந்த கேரக்டர் போட்டது இல்லாம தான் தெரிஞ்சது. இதே நெமிசிஸ்க்கு ஒரு சின்ன பையனுக்கும் மதர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பார்க்க போயிருக்கும். அது நல்லா இருந்துச்சு, ஆனா இன்னும் அது தெளிவாக காமிச்சிருக்கலாம். அப்படி காமிக்கணும் அதுக்கு இந்த கேரக்டர் இந்த படத்துல சர்வே ஆயிருக்கணும். அடுத்த இந்த படத்துல வில்லன் நோபல பயங்கரமா காமிச்சிருந்தாங்க. ஆக்சுவலா ஸ்னைடரோட எல்லா படங்களும் வில்லன் பவர்ஃபுல்லா தான் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல வில்லன் பவர்ஃபுல்லாவும் பயங்கரமா தான் காமிச்சிருக்காங்க. ஆனா இந்த படத்தையும் போட்டு தள்ளிட்டாங்க. ஆனா அவரோட வில்லனசம் தன்மை நல்லா இருந்துச்சு. எவனுக்கு என்னன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் செய்யறதான் செய்வன்ற மாதிரியான வில்லன் கேரக்டர். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பார்ட் 3 பயங்கரமா எடுத்து வராங்களான்ட்டு. இந்த படம் டெக்னிக்கலா ஒரு செம ஸ்ட்ராங்கான படம். விஎஃப்எக்ஸ் சிஜில செம குவாலிட்டியா இருக்கும். இந்த படத்துல கண்டினியூட்டிவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா ரேப்லின் குரூப்போட ஹெட்டான பிளட் ஆக்ஸ் வந்து போன படத்துல செத்துருவாரு. அவரோட சிஸ்டர் இந்த படத்தோட எண்ட் ஹெல்ப் பண்ண வந்திருப்பாங்க. இந்த படத்துல பிஜிஎம்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, ஆனா மைண்ட்ல நிக்கல. ஏன் நமக்கு பிவிஎஸ் ஜாக் ஸ்னைடர் ஜஸ்டிஸ் லீக் பிவிஎஸ்லாம் நமக்கு மைண்ட்ல நின்னு இருக்கும். அந்த அளவுக்கு இல்ல, இருந்தாலும் படத்துல பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் அவ்வளவுதான். இதே நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் சைடு வந்தோம்னா படத்தோட டியூரேஷன் சொல்ல ரொம்ப சின்ன படமா இருக்கு. ஜாக் ஸ்னைடர் பத்தில ஸ்டோரி சொல்றதுக்கு இன்னும் ஒரு 2.5 மணி நேரம் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நிறைய கேரக்டர்ஸ் இன்னும் தெளிவா காமிக்க முடியல. நெட்ஃபிளிக்ஸ்க்கான ஒரு கட்டாயத்தை பண்ணி கொடுத்திருக்காரு. அடுத்து PG-13 சொல்லலாம். PG-13 தேவையில்ல, ஆர்டேட்டா கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்கும். இந்த படத்துல வார் சீக்வன்ஸ்க்கு அது இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும் பார்க்க. ரைட்டிங் வைஸ் நிறைய கேரக்டர்ஸ்க்கு அவர் இம்பார்ட்டன்ஸ் நம்ம ஜாக் ஸ்னைடர் கொடுக்கல. அவரோட ரைட்டிங் வீக்கா இருக்கா, இல்ல இந்த கட்ல எப்படி இருக்கலாம், இல்ல அவரோட கட்ல என்ன டீடைல் கூட இருக்கலாம். ஆனா ஆவரேஜா நிறைய விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி ஒரு ப்ரெடிக்டபிளான ஸ்டோரியாவே கொண்டு போயிருந்தார் நம்ம ஸ்னைடர். அவர் நடிச்ச என்ன வித்தியாசத்தை பண்ணிருக்க முடியும், ஏன் பண்ணலன்றது தெரியல. அடுத்து நம்ம கோரா ஃபார்ம் பண்ணிருக்க அந்த டீம்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு விதமான பேக் ஸ்டோரி தான் இருக்கு. எல்லாருமே மதர் வேர்ல்டால பாதிக்கப்பட்டு இங்க வந்தவங்க தான். ஆனா இவங்க டேபிள்ல உட்காந்து இந்த கதையை உன் கதையை சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சீன் வைக்கணும்னு வச்ச மாதிரி இருந்துச்சு. இவங்களோட பேக் ஸ்டோரியோட நம்ம கனெக்ட் ஆனதா இவங்களுக்கான அந்த எமோஷன்றது நமக்கு புரியும். இந்த கேரக்டர்ஸோட நம்ம எமோஷனலா கனெக்ட் ஆக முடியும். ஒரு டிஃபரெண்ட் வேல இதை நம்மளுக்கு கன்வே பண்ணிருக்கலாம். ஆனா இதை சொல்லணுமேன்றதுக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு தான் எனக்கு நெகட்டிவா பட்டது. அதெல்லாம் தாண்டி பத்தி இந்த படம் ஒரு நல்ல படம் தான். ரெபல் மூன் பார்ட் 6 வரை எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஜாக் ஸ்னைடர் பிளான் பண்ணிருக்காராம். இடையில இதுல ஒரு சில கேரக்டர்ஸ் ஸ்பின் ஆஃப் சீரிஸ் வந்தாலும் வர வாய்ப்பு இருக்கு. இந்த பார்ட் 2 ஒரு பெரிய ஸ்டோரிக்கான லீடா தான் முடிஞ்சிருக்கு. என்ன நமக்கு ஒரு ட்விஸ்ட் வர அடிச்சிருக்காங்க. பிரின்சஸ் இன்னும் சாகல, பிரின்சஸ் இன்னும் உயிரோட தான் இருக்காங்கன்ட்டு. இப்போ இவங்க மொத்த பேரும் சேர்ந்து பிரின்சஸை கண்டுபிடிச்சு மதர் வேர்ல்டுக்கு எதிராக ஃபைட் பண்ணி அவங்களை டிஃபீட் பண்ணி அதுக்கப்புறம் அரியான்ல அந்த பிரின்ஸ் உட்கார்ற மாதிரி இந்த ஸ்டோரி எண்ட் ஆகணும். ஆனா இது சொல்றதுக்கு வேணா ஈஸியா இருக்கலாம். ஆனா இப்போதைக்கு இருக்க மதர் வேர்ல்டு டேக் டவுன் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அது அடுத்த படங்கள் எப்படி பண்ண போறாங்கன்னு பார்ப்போம். நான் இந்த மாதிரி டாட்டா ஸ்கிரிப்ட்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இதோட இந்த ரிவ்யூ இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மேட்ச் டாடா பை கைஸ்.